யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி ஒரு ட்விஸ்ட் கடைசியில நடக்கும்னு. பன்னீர்செல்வம் அவரு திடீர்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள சந்திச்சிருக்காரு. இதனால கூட்டணியில இப்ப பன்னீர்செல்வம் அவரு சேர போறாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவரு இன்னைக்கு தன்னோட கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கல. இருந்தாலுமே திடீர்னு முதலமைச்சர் அவரை வந்து சந்திக்க என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. தமிழகத்தோட முன்னாள் முதல்வரான பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா தென்னிந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் ஒன்று தனியா வந்து தனி அணியா செயல்பட்டு வராங்க. இப்ப கூட ஓபிஎஸ் அவர் வந்து இபிஎஸ் அவர் கூட சேருவாரா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. இந்த நிலையில திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை சரிவர அமையலையா என்னன்னு தெரியல. திடீர்னு திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பல கூடையெல்லாம் கொடுத்து இந்த ஆட்சி சிறப்பா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம அடுத்த முறையே இவர்தான் வந்து ஜெயிப்பாருங்கிற மாதிரி பேசியிருக்காரு. திமுக கூட்டணியில இவர் இணைய போறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தேமுதிக பிரேமலதா அவங்க கூட்டணியில சேர்ந்ததுக்கு அப்புறம் பன்னீர்செல்வம் இப்ப வந்து முதல்வரை சந்திச்சது இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். திமுக கண்டிப்பா இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி உறுதியான கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.